ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. தால் கிச்சடி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்க. இது நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த வெர்ஷன் தான் இது. இது ஆல்ரெடி குக் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்ல ஃப்ளேவர் தரும் அந்த டிஷ்க்கு. மேஷ் பண்ணி வச்சுருக்க தால் போட போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது எல்லோ மூங் தால். தக்காளி ஆட் பண்ணுறோம். ஏன் நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன்னா, நம்ம வெஜிடபிள் போட்டு மசிக்கிறப்பே தக்காளியும் அதோட சேர்ந்துதுன்னா அது தனியாக தெரியாது. நீங்கள் கடைசியாக சாப்பிடும்போது தக்காளியும் டேஸ்ட் பண்ண முடியும் உங்களால். பட்டர் ஆட் பண்ணுறது, பட்டர் கீ இதெல்லாம் தான் இந்த டிஷ்ஷுக்கு ரிச்னஸே தருது. அதே மாதிரி ஒரு சீக்ரெட் டிப் தரேன். கடைசியாக இறக்கும்போது ராணி நேயர்களுக்கு வணக்கம். நுங்கம்பாக்கம் பேரஸ் ஹோட்டலேருந்து ஷெஃப் லோகேஸ்வரன் தமிழரசன். இன்றைக்கி என்ன டிஷ் நம்ம பார்க்க போகிறோம்னா தால் கிச்சடி. இருக்கிறதுலே வீட்டில் இருக்கிற பொருளோட ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரிச்சான டிஷ் தான் இது. இது எப்படி செய்ய போகிறோம்னு நம்ம பார்ப்போம். தால் கிச்சடி தேவையான பொருட்கள்: எண்ணெய் 50 ml, சீரகம் 1 ஸ்பூன், பூண்டு சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 1, தக்காளி 1, மஞ்சள் தூள் சிறிதளவு, கேரட் 1, பச்சை பட்டாணி சிறிதளவு, பீன்ஸ் சிறிதளவு, பாசுமதி சாதம் 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், பட்டர் தேவையான அளவு, நெய் 2 ஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு. ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் போட்டுப்போம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே ஜீரகம், கார்லிக், பச்சை மிளகா, அப்புறம் ஆனியன் போட்டு லைட்டாக சாட்டை பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரியிற சமயத்தில் நம்ம கார்லிக் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, ஆனியன், வெங்காயம் கலர் மாறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் போடலாம். நம்மகிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கேரட், க்ரீன் பீஸ், க்ரீன் பீன்ஸ். தால் கிச்சடி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்க. இது நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த வெர்ஷன் தான் இது. பேசிக்காக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. வீட்டில் வெறும் பழைய சோறாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்த ரைஸாக இருக்கட்டும், நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டு தால், நல்லா பாயில் பண்ண தால், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டாலே நல்லா தான் இருக்கும். இதில் பட்டர், கீ எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கலாம். லாஸ்ட்டில் கேஷ்யூ நட்ஸ். வெஜிடபிள் பாயில் ஆகிற சமயத்தில் இப்போ ரைஸை போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி குக் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்ல ஃப்ளேவர் தரும் அந்த டிஷ்க்கு. முடிஞ்சளவுக்கு குக் பண்ணுறப்பே நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ரைஸையும் வெஜிடபிள்ஸையும் சேர்த்து. கண்டிப்பாக பேபிஸ்க்கு, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேஷ் பண்ணி வச்சுருக்க தால் போட போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது எல்லோ மூங் தால்.
ரைஸு தால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மேஷ் ஆகுது தண்ணியில். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நல்லா முஷியும் எல்லாமே சேர்ந்து. இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். ஏன் நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன்னா, நம்ம வெஜிடபிள் போட்டு மசிக்கிறப்பே தக்காளியும் அதை விட சேர்ந்துதுன்னா அது தனியாக தெரியாது. இப்போ நம்ம இந்த டொமேட்டோ இதில் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் கடைசியாக சாப்பிடும்போது தக்காளியும் டேஸ்ட் பண்ண முடியும் உங்களால். அப்போ கிண்டிக்கிட்டே இருங்க, அடியில் பிடிக்கும். கடைசியாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணுறது, பட்டர் கீ இதெல்லாம் தான் இந்த டிஷ்ஷுக்கு ரிச்னஸே தருது. கீ ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ கீ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரிச்சாக இருக்கும் டிஷ். கடைசியாக முந்திரி கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம கெட்டியாக வர சமயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதுக்குள்ளே ஒன் ஆஃப் த ரொம்ப ஈஸியான டிஷ் இவ்வளோ தான். எல்லா வெஜிடபிளையும் போட்டு தால் ரைஸ் எல்லாம் மேஷ் பண்ணுறது தான். இதிலே உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சீக்ரெட் டிப் தரேன். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சோண்டு பிளாக் சால்ட், பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறப்ப இந்த ஹோல் டிஷ்ஷே வந்து இன்னொரு லெவலுக்கு போகும், டேஸ்டியாகவும் ஆகும். அவ்வளோதான், தால் கிச்சடி ரெடி. தால் கிச்சடி ரெடி. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஃபீவராக இருக்க சமயத்துலையோ இல்லை வந்து நீங்கள் எப்போ லேசியாக ஃபீல் பண்ணுறீங்களோ ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டான சமயத்தில் செஞ்சு முடிக்கிறது ஒரே டிஷ் தான். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தால் கிச்சடி செய்முறை. அடுப்பை பற்ற வைத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் கொஞ்சம் சீரகம், பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு வதக்கவும். வெங்காயம் கலர் மாறுவதற்கு முன்பாக சிறிதளவு மஞ்சள் தூள், உப்புடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து லேசாக கொதிக்க விடவும். பின்னர் நறுக்கி வைத்துள்ள கேரட், பீன்ஸ், பட்டாணி ஆகியவற்றை போட்டு அதனுடன் மசித்து வைக்கப்பட்டுள்ள பாசுமதி சாதத்தையும் சேர்த்து வேக விடவும். இதனைத் தொடர்ந்து வேக வைத்து மசித்து வைக்கப்பட்டுள்ள பாசி பருப்பையும் சேர்த்து கிளறி விடவும். இப்பொழுது சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு வேகும் தருணத்தில் நறுக்கிய தக்காளியையும் சேர்த்து வேக விடவும். இதற்கு பிறகு சுவையை கூட்ட பட்டர் மற்றும் நெய் இரண்டையும் சேர்க்கவும். இப்பொழுது மேலாக முந்திரி மற்றும் கொத்தமல்லியை சேர்த்து நன்கு கெட்டிப்பதமாகும் வரை கிளறி அதனுடன் பிளாக் உப்பு சேர்த்து இறக்கினால் சுவையான தால் கிச்சடி ரெடி.